சஞ்சல்குடா மத்திய சிறையில் இருந்து நடிகர் அல்லு அர்ஜுன் ஜாமீனில் வெளியேறியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவ்யா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. புஷ்பா 2 திரைப்பட திரையிடலின் போது தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய ஒரு பெண் உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு இரவு முழுவதும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் ஜாமீனில், அதாவது இடைக்கால ஜாமீனில் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் உள்ள சஞ்சல்குடா மத்திய சிறையிலிருந்து அவர் வெளியாகி இருக்கிறார். நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 திரைப்படம் கடந்த 5ஆம் தேதி வெளியானது. அதற்கு முந்தைய நாள் இரவே ஹைதராபாத்தில் உள்ள திரையரங்கில் இத்திரைப்படத்தின் சிறப்பு காட்சியானது வெளியானது. இதனால் திரையரங்கில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அப்போது திரைப்படத்தில் நடித்த அல்லு அர்ஜுன் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தனியார் பாதுகாவலர்கள் புடைசூழ அந்த திரையரங்குக்கு வந்தார். அவரை பார்க்க ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு சென்றனர். அப்போது அல்லு அர்ஜுனுடன் வந்த பாதுகாவலர்கள் ரசிகர்களை பிடித்து தள்ளிய போது அந்த பகுதியில் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திரையரங்கின் பிரதான இரும்பு கேட் சரிந்து ஏராளமானோர் கீழே விழுந்தனர். பலர் நெரிசலில் சிக்கினர். தொடர்ந்து இந்த நெரிசலில் 35 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். அவரது 9 வயது மகன் படுகாயமடைந்த நிலையில் சிறுவனின் தந்தை லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த நிலையில் திரையரங்க நிர்வாகத்தினர் உரிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்றும் நடிகர் அல்லு அர்ஜுன் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து நடிகர் அல்லு அர்ஜுன், அவரது பாதுகாவலர்கள், திரையரங்கு நிர்வாகம் மீது தொடர்ந்து காவல்துறையினர் பாரதிய நியாய சங்கீதா பிரிவின் கீழ் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்தனர். திரையரங்கு உரிமையாளர், மேலாளர், ஊழியர் என 3 பேரை காவல்துறையினர் முன்னதாக கைது செய்தனர். அதே நேரத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் அளிப்பதாக அல்லு அர்ஜுன் அறிவித்தார். மேலும் நெரிசலில் பெண் உயிரிழந்த விவகாரத்தில் தன் மீது காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் கடந்த புதன்கிழமை அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள அல்லு அர்ஜுன் இல்லத்துக்கு வெள்ளிக்கிழமை சென்ற காவல்துறையினர் விசாரணைக்காக அவரை பலத்த பாதுகாப்புடன் காவல்துறை வாகனத்தில் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை கைது செய்வதாக காவல்துறையினர் முறைப்படி அறிவித்தனர். இந்த நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள அல்லு அர்ஜுன் இல்லத்துக்கு வெள்ளிக்கிழமை சென்ற காவல்துறையினர் தொடர்ந்து அங்கு அவர் கைது செய்ததை அடுத்து அந்த பகுதியில் பெரும் போராட்டம் என்பதும் வெடித்தது. பின்னர் விசாரணை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க சிறப்பு நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து சஞ்சல்குடா பகுதியில் உள்ள மத்திய சிறைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். இதனிடையே அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் கோரி தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் அவரது தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இதை ஏற்று அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியது. இந்த நிலையில் சஞ்சல்குடா சிறை அதிகாரிகளுக்கு முறையான ஜாமீன் ஆவணங்கள் கிடைக்காததால் அல்லு அர்ஜுனை உடனடியாக வெளியே அனுப்ப அவர்கள் மறுத்துவிட்டனர். தொடர்ந்து அதாவது கைது செய்யப்பட்டு சில மணி நேரங்களிலேயே அவருக்கு ஜாமீன் கிடைத்தும் ஜாமீனுக்கான ஆவணங்கள் கிடைக்காததால் அவர் இரவு முழுவதும் சஞ்சல்குடா மத்திய சிறையில் கழிக்க வேண்டியிருந்தது. தொடர்ந்து சிறையில் அவருக்கு முதல் வகுப்பு கொடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது ஆவணங்கள் முறையாக கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது சிறையிலிருந்து வெளியாகி இருக்கிறார். இந்த நிலையில் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் என்பது ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.